ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சலார் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரசாந்த் நீல் திரும்பவும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்திருக்காரா? சாஹு, ராதேஷ்யாம், ஆதி புருஷ் தோல்விக்கு பிறகு இந்த படத்திலேயாவது ரசிகர்கள் எதிர்பார்ப்ப ரெபல் ஸ்டார் பிரபாஸ் பூர்த்தி செய்வாருன்னு பார்க்கறதுக்கு முன்ன நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். அசாம்ல டின்சுகின்ற கிராமத்துல தன்னோட அம்மாவோட இருக்கிறான் தேவா. அடிதடியில ஈடுபடாம இருக்கிறதுக்கு அவனோட அம்மா ஒவ்வொரு ஊரா மாறி மாறி வராங்க. இது எல்லாமே ஆத்யா இவங்கிட்ட அடைக்கலம் தேடி வரும்போது மாறுது. தேவாவுக்கு தன்னை வெளியே கொண்டு வரதுக்காக அவனோட முன்னாள் நண்பன் வரதா செய்யற வேலைன்னு தெரியும். கான்சார்ல இந்த தேவாவும் வரதாவும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வரதாவோட பொருளை சில பசங்க பிடிங்கி வச்சுட்டு அது திரும்ப வேணும்னா ஒரு பைல்வானை தோற்கடிக்க சொல்ல தேவா அந்த பைல்வானை சாமர்த்தியமா அடிச்சு சாய்க்கும் போதுதான் எல்லாருக்கும் தேவாவோட சக்தியை தெரிஞ்சுக்கிறாங்க. வரதா அவனுக்கு சலார்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறான். அப்போ ஒரு நாள் தேவாவோட அம்மாவுக்கு கஷ்டம் வரும்போது அவன் வம்சத்துல இளவரசனா இருக்கிற வரதா தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை எதிராளிக்கு மாத்தா கொடுத்து தேவாவையும் அவன் அம்மாவையும் காப்பாத்தி அவங்கள அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி சொல்றான். பின்னாடி 25 வருஷங்களுக்கு அப்புறமா மத்த கிரிமினல் கும்பலுங்க அதிகாரத்துக்காக வரதாவை கொல்ல சபதம் செய்யும் போது வரதாவுக்கு தேவாவுடைய உதவி தேவைப்படுது. தேவாவும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக திரும்பவும் கான்சாருக்கு வரான். அங்க வரதாவை கொல்ல வந்தவனோட தலையை வெட்ட அதுல இருந்து தன்னோட கொலைகாரத்தனமான மூர்க்கத்தை வெளிப்படுத்தி எதிரில் வரவங்களை கொண்டு துவம்சம் பண்றான். இது வரதாவோட எதிராளிகளுக்கு பெரும் பயத்தை உண்டாக்குது. இந்த தேவா அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா? யார் இந்த தேவா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்த வரதா மற்றும் தேவாவுக்கு நடுவுல எதனால விரோதம் ஏற்பட்டதுன்னு பல கேள்விகளுக்கு நிறைய திருப்பங்களோட அடுத்த பாகத்தை கொண்டு போகுது. இயக்குனர் பிரசாந்த் நீல் திரும்பவும் நாம மெஸ்மரைஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கதையை எடுத்திருக்காரு. இதுல ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களுமே அமைஞ்சிருக்கு. ஹீரோவோட பில்டப் ஆகட்டும், கதாபாத்திரங்களோட முரட்டுத்தனம், துரோகம், விசுவாசம், லீடர்ஷிப்னு பல எலிமெண்ட்ஸை பிரம்மாண்டமா தன்னோட நரேஷன்ல புகுத்தி மிரட்டி இருக்காரு. ஹீரோ தன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ப்ராமிஸை மதிக்கிறது, அம்மாவோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது, சதிகளுக்கு மத்தியில ஒரு அதிகாரத்துக்கான போராட்டம்னு பிரசாந்த் நீலோட முந்தைய படங்கள்ல வந்த வழக்கமான விஷயங்க இதுலயும் இருக்கு. இது ஒரு பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டரை அதிகப்படுத்தினாலும் ஹீரோவோட ஹீரோயிஸ்ட ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பில்டப்பை கொடுத்து எல்லாத்தையும் மறக்க அடிச்சிடாரு. அதுக்கு மேல ஹீரோக்கு தன் அம்மா மற்றும் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை புத்திசாலித்தனமா சேர்த்து கதைக்கு ஒரு நல்ல டெப்த்தும் கொடுத்திருக்காரு. இதுக்கு ஏத்த மாதிரி சரியான இடங்கள்ல மட்டும் எமோஷன்ஸை புகுத்தி கச்சிதமாகவும் ஷார்ப்பாகவும் எடிட்டிங்கையும் அமைச்சிருக்காரு. இது ஆடியன்ஸுக்கு ஒரு பேலன்ஸ்டான அனுபவத்தை கொடுக்குது. இருந்தாலும் வில்லன்களோட கேரக்டரைசேஷனும் பேக்ட்ராப்பும் கேஜிஎஃப் ஸ்டைல்ல இருக்கு. சில காட்சிகள்ல பிரபாஸோட பாகுபலியை நினைவுபடுத்துது. காட்சிகளோட அமைப்புல கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அதிர்வும் இருக்கு. இதுல கடைசியா பிரபாஸ் அவரோட பெரிய ரசிகர் படைக்கு பிடிச்ச மாதிரி பல அதிரடி காட்சிகளோட கலக்கி இருக்காரு. ஹீரோயிசத்துக்கு ஏத்த மாதிரி குறைவான டயலாக்ஸ் இருக்கிறதுனால அந்த ஷார்ப்பான கண்களும் அதிரடி ஆக்ஷனும் பேசட்டும்னு நம்மள சீட்டு நுனியில நிறுத்துறாரு. வரதவா பிருத்திவிராஜ் சுகுமாரன் கதைக்கு வேற டைமென்ஷன் கொடுக்குறாரு. பிரபாஸோட அவர் வர இடங்கள்லாம் சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கு. ஸ்ருதி ஹாசன் இருந்தும் ரொமான்ஸ் விஷயங்களுக்கு இதுல இடம் கொடுக்கலனாலும் இதோட இரண்டாம் பாகத்துல எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி கிளைமேக்ஸும் ஒரு அடுத்த பாகத்துக்கான சௌரியங்கன பருவம்னு வர அறிவிப்போட முடியுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுற படத்துல சில இடங்கள்ல நம்ம மொபைல் மேல கவனம் போனாலும் ஓவராலா சலார் ஒரு மாசான கம்பேக் படமா ரெபல் ஸ்டார் பிரபாஸுக்கும் நமக்கும் ஒரு திருப்திகரமான சினிமா அனுபவத்தை கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.